இங்க இருக்க கூட்டத்துல உங்கள எத்தனை பேருக்கு மயோனைஸ் தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேருக்கு எள்ளு துவையல் அரைக்கிறதுக்கு தெரியும்? கொஞ்சம் கம்மி தான். அன்றைக்கு நான் இதையாவது பரவாயில்ல, நீலகிரி மாவட்டத்தில் ஒரு இடத்துல பேசுறதுக்கு போற எல்லாரும் குழந்தைகள், கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும். எத்தனை பேருக்கு மயோனைஸ் தெரியும்னா 2 பேர் 2 கையெல்லாம் தூக்குறான். இதே கேள்வி எள்ளு துவையல்னா ஒரு 4 பேர் பாதி கையை இப்படி தூக்கிட்டு இருக்கிறான். தெரியாது. மயோனைஸ் தெரியும்னு எத்தனை பேர் கை தூக்குறீங்க? அதை எப்படி செய்வார்கள் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? மயோனைஸ் தெரியுங்கிறது ஒரு 4 பேருக்கு. எப்படி செய்வார்கள் என்றால், மயோனைஸ்க்கு நல்ல தண்ணியில கொஞ்சம் முட்டையை உடைச்சு போட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி கடைஞ்சா அதுதான் எளிய மயோனைஸ். முட்டை, தண்ணீர், எண்ணெய், இந்த 3ஐயும் உங்க வீட்டில் இன்னைக்கு வீட்டில் போயிட்டு நல்லா தண்ணியை ஊத்தி ஒரே ஒரு முட்டையை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய், அவன் ஆலிவ் ஆயில் ஊத்துறான், நீங்க நல்லெண்ணெயை ஊத்திக்கோங்க. ஊத்தி ஒரு தயிர் மத்தை வச்சு கடைஞ்சு வச்சீங்கன்னா அதை எத்தனை நாளைக்கு வச்சிருக்க முடியும்? இன்னைக்கு ராத்திரி செஞ்சீங்கன்னா அதிகபட்சம் நாளைக்கு காலையில வரைக்கும் நாராம இருக்கும். ஒரு 4 நாள் ஆச்சுன்னா அது மேல பூஞ்சப்படியும், ஒரு 10 நாள் ஆச்சுன்னா அந்த வீட்டு பக்கமே போக முடியாது. 1 வருடமாக இந்த மயோனைஸை தயார் செய்து அதனுடைய பாட்டில் 1 இயருக்கு வைத்திருக்கிறார்கள். அத்தனை ரொட்டி கடைகள்லையும் நீங்க எங்க போய் பர்கர் வாங்கினாலும் பீஸா வாங்கினாலும் அவன் தடவி கொடுக்கிற மயோனைஸ் அங்க வச்சு கடையிறது கிடையாது. அவனுக்கு பாட்டில் வருது. அந்த பாட்டில் இருக்கிறத எடுத்து தான் தடவி தடவி கொடுக்கிறான். அப்போ ஒரே நாளில் கெட்டு போகக்கூடிய உணவை 1 வருஷம் கெட்டு போகாமல் வைத்திருக்க வேண்டும் என்றால் எவ்வளவு பிரிசர்வேட்டிவ் அதுல இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவு பிரிசர்வேட்டிவும் எவ்வளவு கெமிக்கலும் போட்டு அதுல அதை போய் அங்கிள் எனக்கு இன்னொரு ஃபிளேர் தடவி கொடுங்க, இன்னும் கொஞ்சம் தடவி கொடுங்கன்னு பெரிய கூட்டமே நின்று கொண்டிருக்கிறது.